என்னுடைய முழு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிப்பழக்கத்தில் நிறையா குடும்பங்கள் நிறையா நபர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மீள முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் மீளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த யூடியூப் சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முழு ஆதரவு கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி. பெரும்பாலானவர்கள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, அரசாங்கமே விற்கிது, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் குடிச்சு அடிமை ஆகிட்டேன், அதனால் என்னால் விட முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய கருத்து என்ன, அப்போ நம்ம இறைவன் நமக்கு மூளையை கொடுத்தது எதற்காக? சிந்திக்கிறதுக்கு தானே. அப்போ ஒரு மனிதனாக வாழும் பொழுது எதற்கும் அடிமை இல்லாமல் நம்ம வாழணும். அப்போ ஒருத்தன் நம்மளை அடிமைப்படுத்தினாலுமே கூட அவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிமையிலிருந்து வெளியே வருவது தானே நல்ல சிந்தனை, நல்ல ஒரு புத்தி, ஒரு மனிதனுக்கு அழகு அதானே. இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் டக்குன்னு என்ன நினைக்கலாம்னா, இவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் கிடையாது. நான் மக்களின் ஒருவராக மக்களுக்காக பேசுகிறேன். மெயினாக குடிக்கு அடிமையானவர்களுக்காக அவங்க மீளணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து கூட தான் விற்கிது.